இப்போது நாம் காண்பது திருக்கழுக்குன்றம் சங்கு தீர்த்தம். இதை பற்றி ஒரு சுவையான வரலாறு உண்டு. மிருகண்டு முனிவருக்கும் அவருடைய மனைவிக்கும் மகனாக 16 வயது மட்டும் ஆயுள் கொண்ட மார்க்கண்டேயன் பிறக்கிறார். 16 ஆண்டுகள் பூர்த்தியானதும் யமதர்மராஜனே நேரில் வந்தான். உயிர் பறிக்கும் பாசக்கயிற்றினை மார்க்கண்டேயனை பார்த்து வீசினான். பாசக்கயிறோ மார்க்கண்டனுடைய சிவலிங்கத்துடன் சேர்த்து வளைத்து இழுத்தது. ருத்ரமூர்த்தியாய் சிவலிங்கத்திலிருந்து வெளித்தோன்றி சிரஞ்சீவியாய் மார்க்கண்டனாய் வாழ அம்பலத்தாசன் அருளினார். நான் சிரஞ்சீவியானதே பல சிவத்தலங்களுக்கு சென்று வழிபடுவதற்குத்தான் என முடிவு செய்த மார்க்கண்டேயன் வேதங்கள் வணங்கிய திருக்கழுக்குன்றத்திற்கு வந்து வேதகிரீஸ்வரரை வணங்கினார். சிவனுக்கு அபிஷேகம் செய்ய தண்ணீர் முழுக்க அவரிடம் பாத்திரம் ஏதும் இல்லை. சிவனை துதித்தார். சாதாரணமாக சங்கு உவர் நீரில்தான் பிறக்கும். ஆனால் சிவன் அருளினால் அன்றைக்கு அந்த நன்னீர் குளத்தில் ஒரு சங்கு உருவாகி வெளிவந்தது. இறைவனால் தரப்பட்ட அந்த சங்கை பெற்று அதை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்தார். இறைவனுக்காக சங்கு உருவாதனால் அந்த குளத்துக்கு சங்கு தீர்த்தம் என்று பெயர். குரு பகவான் கன்னி ராசியில் பிரவேசிக்கும் போது இந்த சங்கு சிவபெருமானால் வழங்கப்பட்டது. எனவே அந்த நாளில் சங்கு தீர்த்த புஷ்பமேளா நடைபெறுகிறது. இப்போதும் தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு கிடைத்து வருவது அதிசய ஒன்றாகும்.